புதுச்சேரியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் சாலை போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று போக்குவரத்து காவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை முறைப்படுத்தும் வகையில் 2 கோடி ரூபாய் செலவில் 84 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் மூலம் இயங்கும் டிஜிட்டல் சிக்னல்கள் விரைவில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த நிலையில் சோலார் சிக்னல்களை கையாள்வது குறித்து போக்குவரத்து காவலர்களுக்கான பயிற்சி முகாம் புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை மைதான வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிக்னல்கள் மூலம் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்வது, சிக்னல்களை பராமரிக்க 10 வழிமுறைகள் ஆகியவை குறித்து காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். மக்களுக்கு ஒரு நல்ல விதமா பாண்டிச்சேரிக்கு வந்து போறவங்க, டூரிஸ்டா இருக்கட்டும், உள்ளூர்காரங்களா இருக்கட்டும், வெளியூர்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், அவங்க பாண்டிச்சேரிக்கு நல்ல விதமா ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில வந்து செல்லணும், அவங்களுடைய வசதியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அதன் பிரகாரம் டிராபிக் போலீஸுக்கு போன வருஷம் ட்ரைனிங் முடிச்ச புது பேட்ச்ல இருந்து நிறைய இளம் காவலர்களை பெண் காவலர் உட்பட அனைவரையும் ஒரு ட்ரைனிங் செஷன் வச்சிருக்கோம். ஒரு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தணும் அந்த சிக்னலை யூஸ் பண்ணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய பயிற்சி பட்டறை நடத்தணும். இதுல டிராபிக் போலீஸ், பிடிஎஸ்ல இருந்து பழைய காவலர்களுக்கும் சேர்த்து ஒரு ட்ரைனிங் செஷன் இப்ப கண்டக்ட் பண்ணியிருக்கோம்.